கட்சியை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக இப்போ திமுக அவங்களுடைய ஏடிஎம்மையே களமிறக்கிருக்கு. ஏடிஎம் யாருன்னா ஜோசப் விஜய். அவர் நேற்று விமானத்தில் வந்து, தனி விமானத்தில் வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை, தமிழக மக்கள் சினிமா ரசிகர்கள் அங்கே ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி பெரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கி விமான நிலையத்திலே பொது சொத்துக்களை நாசமாக்கி மிகவும் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டு அவங்க போய் ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. அந்த ஜோசப் விஜய் டிஎம்கே உடைய ஹிடன் அஜெண்டாவை செயல்படுத்துவது தான் அவங்களுடைய நோக்கம். மோடிக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம், மத்திய அரசுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம், எல்லா விஷயத்திலையுமே திமுக என்ன சொல்லுதோ திமுக ஊது குழலாக ஜோசப் விஜய் செயல்படுகிறார். மக்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். நிச்சயமாக ஜோசப் விஜய் கட்சியை புறக்கணிப்பார்கள். அதே போல இந்த தமிழகத்தில் மட்டும்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான பதிவுகள், இந்திய ராணுவத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய பதிவுகள், சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் இந்திய ராணுவத்தை கொச்சைப்படுத்தி இருக்கிறார். சீமான் சொல்றாரு, எதுக்காக சிந்து நதி தண்ணியை நிறுத்தணும்? நான் சீமானிடம் கேட்கிறேன், எதற்காக?